கூலி படம் பற்றி நமீதா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது கூலி படம் பார்க்க நமீதா போயிருக்காங்க. அந்தப்போ அவங்கக்கிட்ட கூலி படம் எப்படி இருக்குது, என்ன ஏது, இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது, கலவையான விமர்சனங்கள்லாம் அப்படின்னு சொல்லும்போது, தலைவருக்கு வந்து அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுங்க. தலைவர் படத்துக்கு யாருமே அதை பார்க்க மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் தலைவர் படத்துக்கு கூட்டம் தானாக வரும். இப்போ நான் சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் மேட்ரே கிடையாது. தலைவர் படம் அவ்வளோதான். தலைவர் படத்துக்கு ப்ரமோஷனே தேவையில்லை அப்படின்னு நம்ம நமீதா வந்து பயங்கரமாக தெரிவிக்க விட்டுருக்காங்க. அந்த வீடியோ வந்து இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. ரஜினி சாரோட படத்துக்காக நம்ம எல்லாம் தேவையில்லை. ரஜினிகாந்த் சாரோட படத்துக்காக எல்லாமே வரும். யார் இருக்காங்க எல்லாமே வரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், அது முக்கியமே இல்லை. எத்தனையோ வன்மவாதிகள் வந்து கூலி படத்தை நாங்கள் ஃப்ளாப் ஆக்க போகிறோம் அப்படின்னு கிளம்புனானுங்க. கடைசியில் அவனுக்கு தான் ஃப்ளாப் ஆகி உட்காந்துருக்கானுங்க. கூலி திரைப்படம் வந்து 600 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி இப்போ வெற்றிகரமான ஒரு பிளாக் பஸ்டர் படமாக மாறி இருக்கு. இதை வந்து நம்ம மட்டும் சொல்லலை, ஏகப்பட்ட தியேட்டர்காரங்களே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் சுப்பிரமணியமும் சொல்லியிருந்தார், எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய லாபம் கொடுத்த படம் தான் கூலி திரைப்படம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கதறவனுங்க கதறிட்டே தான் இருப்பாங்க. தலைவர் சொல்கிற டைலாக் தான், குலைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இந்த ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவனுக்கெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.